வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபோர்க்கு மேவராதேவனை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா. புதிய நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிசாம்ராட் மகேஷ். தினந்தோறும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரொம்ப அற்புதமான விஷயத்தை சொல்லக்கூடியதாக இருக்கும். நம்ம இந்த ஸ்கூல் லீவ் டேஸில் நம்ம கொலகாப்பூர் மகாலட்சுமி டெம்பிள் அதனுடன் சேர்ந்து சில டெம்பிள்ஸும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். சில கோயில்களும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அந்த டேட்டு ஃபைனலைஸ்ட் ஆகிட்டுருக்கு. அது உங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்களை தரக்கூடிய யாத்திரை. சார் நீங்கள் ஒரு 5-6 நாள், ஏன்னா நம்ம ரொம்ப பார்த்து தான் ஒவ்வொரு இந்த யாத்திரையும் நம்ம பண்ணுறோம். எல்லா கோயில்களும் நம்ம பண்ணுறது வருஷத்தில் பார்த்திங்கன்னா காசி யாத்திரை ஒரு 2 தடவை அல்லது 3 தடவை. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆறுபடை வீடு அது 2 தடவை பண்ணுறோம். சில டைம் 1 டைம். ஷீரடி இந்த டைம் நம்ம ஏற்படுத்தியிருக்கோம். இது கொலகாபுரம் ஏற்படுத்தியிருக்கோம். மலேசியா வருஷத்துக்கு ஒரு தடவை. இப்படி இந்த யாத்திரைகள் பார்த்து பண்ணுறோம். அதே மாதிரி சக்தி பீடங்களுக்காக வருஷத்தில் ஒரு தடவை பார்த்து ஒவ்வொரு யாத்திரைகளும் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். சரி, இன்றைய தினத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நாள் நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் இந்த யந்திரங்களுக்காக புக் பண்ணியிருந்தீங்க. யந்திரம் எப்போவுமே நம்ம கையில் எழுதி கொடுக்குற யந்திரம், கேரளா முறைப்படி கையில் எழுதி கொடுக்கக்கூடிய அந்த யந்திரம் தான் நம்ம பண்ணுறோம். அதனால் நம்ம வாங்கி வெயிட் பண்ணி இருந்து அந்த கோயிலை எழுதி அதுக்கப்புறம் பூஜை பண்ணி அதுக்கப்புறம் கொடுப்பாங்க. ஸோ இட் டேக் சம் டைம். அது கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்டு இருக்கும். நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் நம்மளது கொஞ்சம் பார்த்து தான் நம்ம கொடுக்க முடியும். மற்ற அஸ்ட்ராலஜர் மாதிரி நம்ம ஒரு 10 அப்பாயின்மெண்ட் டெய்லி எடுத்து பேசுகிறேன் மடமடன்னு நான் சொல்கிறேன், அப்படி கிடையாது. இன்ட்யூஷன் பேஸ்டான அஸ்ட்ராலஜி, பிரசன்னம் பேஸ்டான அஸ்ட்ராலஜி தான் நம்ம பார்க்குறோம். பார்க்கும்பொழுது ஒரு 10 நிமிஷம் பேசுனா அந்த பாயிண்ட்ஸை நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதில் என்ன பிரச்சனைங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதனால தான் மேக்ஸிமம் ஃபோன் அப்பாயின்மெண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணி அந்த ஃபோன் அப்பாயின்மெண்ட்ஸ்லேயும் நம்ம பார்த்து அன்றைய நாள் அவங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கா, அன்றைய நாள் அவங்களுக்கு சரியில்லையா, அந்த நாள் அவங்களுக்கு எடுக்கும் பொழுது பிரசன்னம் சரியாக வேலை செய்யலையா, அப்போ நிச்சயமாக அன்றைக்கி அப்பாயின்மெண்ட் இல்லாமல் போயிடும். அவங்கள கேன்சல் பண்ணிவிடுவேன். ஸோ இதனால தான் நம்மளுடைய அப்பாயின்மெண்ட் டிலே ஆகிறது. சில பேர் இமீடியட் அப்பாயின்மெண்ட்டை கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. சார் இந்த அஸ்ட்ராலஜி கிளாஸஸ் எடுக்கிறேன்னு சொன்னேன் சார், ஐ வாண்ட் டு லேர்ன் அஸ்ட்ராலஜி, நான் அஸ்ட்ராலஜி படிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பேசிக் அஸ்ட்ராலஜி கிளாஸ் நம்ம எடுக்கிறோம். இந்த பேசிக் அஸ்ட்ராலஜி கிளாஸ் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 739 4829 739 4829. இந்த பேசிக் அஸ்ட்ராலஜி கிளாஸ் படித்து முடித்ததுக்கப்புறம் பிரசன்ன ஜோதிடம்னு சொல்லுவாங்க. இந்த பிரசன்ன ஆருட ஜோதிடம்ன்ற இது பிரசன்னம்னா சோழி பிரசன்னம் கிடையாது, கிரகங்களை வைத்து சொல்லக்கூடிய பிரசன்ன ஜோதிட வகுப்பு எடுக்க போகிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஈவினிங் கிளாஸாக இருக்கும், ஜூம் கிளாஸாக இருக்கும். நீங்கள் அதை ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய 739 4829 இந்த எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு டீட்டெயில் சொல்லுவாங்க. இந்த கிளாஸு வரக்கூடிய வாரத்திலேயே வைக்கிறோம். நிறையா பேருக்கு அது உதவிகரமாக இருக்கும். ஜோதிட மாணவர்களாக மாறணும், ஜோதிட விஷயங்களை நான் ஃபேமிலிக்கு பயன்படுத்தணும், எப்படி நான் பஞ்சாங்கம் பார்த்துக்கிறது, எப்படி நான் எனக்கான ஜோதிடத்தை நான் தேடிக்கிறதுங்கிறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இன்றைய தினத்தில் நம்ம நாள் எப்படி இருக்குங்கிறத பஞ்சாங்க குறிப்புகளில் பார்க்க போகிறோம். 17/3/2026 உத்தராயணம் விஸ்வாவசுரோடம் பங்குனி மாதம் 3ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அவிட்டம் அதிகாலை 5:55 வரை, பின்பு சதயம். இன்றைய திதி காலை 8:57 வரை, திரையோதசி, பின்பு சதுர்தசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் புனர்பூசம் அதிகாலை 5:55 வரை, பின்பு பூச நட்சத்திரம். கடகராசிக்கு இந்த தினத்தில் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 வரை, யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. இன்றைய தினத்தில் மாத சிவராத்திரி. இன்றைக்கி நாள் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் மாத சிவராத்திரிக்கு உண்டான அற்புதமான நாள். கடகராசிக்கு இந்த தினத்தில் சந்திராஷ்டமம் இருக்குது. கிரக நிலைகளில் பார்த்துட்டிங்கன்னா பங்குனி மாதம் வந்துடுத்து. பங்குனி மாதம் அப்படின்னு சொன்னால் மீன மாதம்னு சொல்லுவாங்க. சூரிய பகவான் இந்த மாதத்தில் சனி பகவான் கூட சேர்ந்துருக்காரு.
ஏன்னா சனி பகவான் சனி பயிற்சியாகி வாக்கிய பிரகாரம் சனி பயிற்சியாகி நமக்கு வந்து மீனராசியில் அமர்ந்துட்டுருக்கார். சுக்கிரனும் பார்த்துட்டிங்கன்னா அந்த இடத்துல இருக்குது. இந்த சுக்கிரன் சூரியன் சனி பகவான். சுக்கிரன் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு அஸ்தங்கமாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதே போன்று அந்த இடத்துல சனி பகவான் இந்த பொருளாதாரத்தில் சில பிரச்சனைகள், பொருளாதார சம்பந்தமான விஷயங்களில் இஷ்யூ ஆகிறது. பெண் ராசியில் உட்காந்துட்டு இருக்கங்காட்டி சில இந்த பெண்களுக்கு இந்த பாதிப்புகள் வந்துடுறது, இந்த இடத்துல வந்து சில பிரச்சனைகள் நடக்கிறது, இது போன்ற இந்த போராட்டங்கள் இருக்குது. இது போன்ற விஷயங்கள்லாம் நமக்கு யதார்த்தமாக இந்த நியூஸு யதார்த்தமாக நம்ம கேட்குறோம். அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா சுக்கிரன்கிறது தான் செல்வத்துக்குரியது. சுக்கிரன் தான் பொருளாதாரத்தை இருக்கக்கூடியது. அதில் சனி கூட சம்மந்தப்பட்டு சூரியன் கூட இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 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 வகையில் அது வந்து நம்மளை வந்து டவுன் ஆக்கும். நம்மளை வந்து இந்த பொருளாதார விஷயத்தில் களவு போகிறதுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, எங்கிட்டேருந்து காணாமல் போகிறது, திருட்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கும் ஏற்படும். அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். பண விவகாரங்களில், சேமிப்பு விவகாரங்களில் ரொம்ப முக்கியமாக இருக்க வேண்டும். சனி அப்படிங்கிறது இன்சூரன்ஸ்னு சொல்லுவாங்க. யாருக்கெல்லாம் அந்த இன்சூரன்ஸ் சம்மந்தமாக, வாகன இன்சூரன்ஸ் இல்லை அல்லது இன்சூரன்ஸ் இல்லை, அவங்கெல்லாம் அதை வாங்கிக்கிறதும் அதை சரி பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப உகந்த காலமாக இந்த காலங்கள் வந்து இருந்துட்டு இருக்குது. தப்பு பண்ணிட்டு நான் அப்போவே இன்சூரன்ஸ் போட்டுக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக இது பண்ணணும். அப்போது பண சம்பந்தமான விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பொருளாதார சம்பந்தமான விஷயங்களில் இந்த விதமான செய்திகளும் நம்ம நிறையா கேட்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருந்துருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பங்குனி மாதத்து முழுசாக சூரியனும் சனி பகவானுக்குண்டான அந்த யூனிட்டி வந்து இருந்துருக்கும். அதனால் இந்த விஷயங்களில் சில நிறைய செய்திகளில் நம்ம வந்து கேட்போம், தெரிஞ்சுப்போம், இதெல்லாம் நடக்கக்கூடியதாக இருக்கும். சரி, இந்த கிரக நிலைகளில் இப்படி இருக்கும்போது செவ்வாய், புதன், ராகு, சந்திரனும் ஒரு இடத்துல அமர்ந்திருக்காங்க. செவ்வாய், புதன், ராகு, சந்திரனுடைய அமைப்பு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், யாரெல்லாம் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமாக படிக்கணும், கெமிக்கல் இன்ஜினியர் சம்மந்தமாக படிக்கணும், நான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் புது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கணும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா சைபர் செக்யூரிட்டி சம்மந்தமாக படிக்கணும், இது போன்ற எல்லாம் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல மாற்றங்களை தரக்கூடிய அமைப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி சந்திரன் அந்த இடத்துல இன்றைய தினத்தில் இருக்கங்காட்டி சஷ்டாஷ்டமம்னு சொல்லுவாங்க. அவர் இருக்கிற இடத்துலேருந்து 6-8க்கு கிரக நிலைகள் வந்து அமைஞ்சிருக்கு. அமைஞ்சிருக்கும்போது சில தடங்கல்கள் வந்து அதுக்கப்புறம் ரெக்டிஃபை ஆகக்கூடிய தினமாகும். இப்போ பொதுவாக இந்த நாளுக்குண்டான சிறப்புகளும் இந்த மாதத்தில் இந்த கிரக நகர்வுகள் இருக்கங்காட்டி சில சிறப்புகள் வந்து நம்ம வந்து பார்த்தோம். இந்த மாதம் ஆரம்பம் காட்டி இன்றைக்கி பங்குனி மாதம் 3ஆம் நாளுங்காட்டி இதை வந்து பார்த்தோம். சரி, இன்றைய தினத்துக்குண்டான பலாபலன்களை நம்ம வந்து பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி கிரகநிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ரொம்ப நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்குது. எவ்வளோ பர்சன்டேஜ் சார் அது இருக்குது அப்படின்னா 50% அது உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 50%ல் சில தடங்கல்கள் இருக்கும், அது பெருசாக நீங்கள் மீன் பண்ண மாட்டீங்க, ஜெயிச்சு வந்துடுவீங்க. 11ஆம் இடத்துல உங்களுக்கு ரொம்ப அற்புதமான கிரகங்கள் இருக்குது, உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் எடுத்த காரியம் வெற்றி பெறக்கூட வாய்ப்புகள் இருக்கும். குழப்பம் இருந்த விஷயத்தில் தெளிவாகிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இருக்கும். நிறைய முயற்சிகள் உங்களுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்ட பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். இடம், பொருள், வீடுமனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களை பெறுவீங்க. இல்லைனா அதை விற்று வேறு எதுவும் வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகளே உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக் கொள்வதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. விடாமுயற்சி மிகப்பெரிய லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல நண்பர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள். சில நேரங்களில் தந்தை அல்லது மாமனார் அவங்களுக்கு, இல்லை என்னோடய பெரியப்பா எங்கள் வீட்டில் மூத்தவங்களுக்கு சில உபாதைகள் அப்பப்போ இருக்குது, மருத்துவ செலவுகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த நாள் வந்து அமையும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றியை தரும். ரிஷபராசி நண்பர்களுக்கு லாபங்கள் தரக்கூடிய நாள். வியாபாரத்தில் அனுகூல்யம் உண்டு. நல்ல முயற்சிகளுக்கு அற்புதமான பலன்கள் உண்டு. இடமாற்றமான மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். சில முடிவுகள் நல்ல பாசிட்டிவான பாயிண்ட்ஸை வந்து உங்களுக்கு கொடுக்கும். நல்லவங்களும் சரி, எதிர்மறையானவங்களும் சரி, 2 பேர்ட்டையும் நம்ம வந்து பேசி தான் ஆகணும், இவங்களை ஒதுக்கி இவங்களை வச்சுக்கூடாது, இப்படியெல்லாம் சில விஷயங்கள்லாம் நீங்கள் முடிவு பண்ணக்கூடிய தினமாக இன்றைய தினம் வந்து உண்டு. ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தரை பற்றி பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. படிப்பு குழந்தைகளுக்கு நல்லா இருக்கும். எக்ஸாம் எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சில விஷயங்களில் நம்ம எடுத்த முடிவுகள் சரிதான் அப்படிங்கிறது மனசில் தோணும். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்று தோணித்துனா அது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்.
கோயில் காரியங்கள், கோயில் கட்டுமான பணிகளில் எடுத்து பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்குது. லாஜிஸ்டிக், ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக, கெமிக்கல் இன்ஜினியரிங், சயின்டிஸ்ட்டாக இருந்துருக்கிறவங்களுக்கு, வாஸ்து நிபுணராக இருந்துருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கட்டிடக்கலையில் இருந்துருக்கிற இன்ஜினியராக இருந்துருக்கிறவங்க, சைட் இன்ஜினியராக இருந்துருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி டிசைன் பண்ணி கொடுக்குறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மூகாம்பிகை அம்பாள் வழிபாடு. மிதுனராசி நண்பர்களுக்கு, மிதுனராசிக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இன்றைய தினத்தில் உத்தியோக விஷயங்கள் அனுகூல்யமாகும். அதே மாதிரி அப்பாவுக்கு ஏதேனும் ஒரு பெண்டிங் காரியம் இருந்தால் சக்ஸஸ் ஆகும். பேங்க் சம்மந்தமான காரியங்கள்லாம் உங்களுக்கு நல்ல வெற்றிகள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்ஆக்டிவாக அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஆக்டிவ் பண்ணக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. ரொம்ப நாள் இருந்த மன வருத்தங்கள்லாம் போயிடும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக அமையும். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்லாம் கிளியர் ஆகும். பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறத்துக்குண்டான நாளாக இருக்கும். தெய்வ தரிசனம் மன திருப்தியை தரும். ஒரு 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 வித்தியாசமான அனுபவங்கள் கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம், பதவி, பேர், புகழ், அந்தஸ்து, மிகப்பெரிய பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான். கடகராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. சின்ன சின்ன விஷயங்களில் பார்த்து ஒவ்வொரு காரியத்தை செயல்படுத்துறது நல்லது. நல்ல முயற்சிக்கு அற்புதமான பலன்கள் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் போன்ற பிரயாணங்களில் ஏதேனும் தடங்கலாச்சு அப்படின்னு சொன்னால் அதனால் கவலைப்பட வேண்டாம். எப்போவுமே ஒரு காரியம் தடங்கலாச்சு அப்படின்னு சொன்னால் நன்மைக்கு தான் அப்படின்னு இன்றைக்கி நாளில் உங்களுக்கு எடுத்துக்கணும். ஏன்னா இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றியும், ஒரு சில விஷயங்கள் நீங்கள் எடுத்த காரியத்தில் சில தடங்கல்களும் ஏற்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. அதனால் இது இப்படி ஆயிடுத்து அப்படி ஆயிடுத்துன்னு மன வருத்தத்தில் உட்கார்றதை விட சரி ஏதோ ஒரு நல்லதுக்கு தான் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமையும். இண்டஸ்ட்ரி வச்சுட்டு இருக்கிறவங்க, மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். மற்றவர்களை பற்றி பேசாதீங்க. இரவு நேர பிரயாணம் வேண்டாம். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பைரவர். சிம்மராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப பிரமாதமாக இருந்துட்டுருக்கு. திருமண காரியமெல்லாம் கைகூடி வந்துடும். பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். நல்லவர்களது நட்பு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். நான் யாரை நம்பினாலும் கடைசியில் சார் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுறாங்க அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கெல்லாம் மாறிடும். கவலைப்பட வேண்டாம். யார்ட்டையும் பேசும்போது பழகும்போது அவங்களோட இன்டென்ஷன் என்னென்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இருந்தாலும் அவங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கு தான், பணத்துக்காக தான், இல்லை இவங்க ஒர்க்குக்காக தான், இவங்க இந்த விஷயத்துக்காக தான் நான் தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்தாப்பில் அவட்ட டீல் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். லாபங்களை குறிக்கக்கூடிய அற்புதமான நாள். சிறு விஷயங்களில் கோவித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. நிறையா படித்து புரிஞ்சு தெரிஞ்சு சில காரியத்தை ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு அற்புதமான வழிபாடு. கன்னிராசி நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கூடி வரும். நல்ல முயற்சிக்கு அற்புதமான பலன்கள் உண்டு. சில மனதில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் தீரும். அதே மாதிரி ஒரு சில விஷயங்களில் நம்ம பிளான் பண்ணி ஒரு காரியத்தை பண்ணுறோம், அது சக்ஸஸாக முடியும். வீடு, இடம், பொருள், வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. இரும்பு சம்மந்தமான ஒர்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க, துணி, கார்மெண்ட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, வாகன ஓட்டுநராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஷேர் மார்க்கெட்டில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் ட்ரேடிங்கில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். ஒரு சில விஷயங்களில் நாம் கரெக்டாக யோசித்து செயல் பண்ணி கரெக்டாக மூவ் பண்ணோம்னா சக்ஸஸ் ஆகிறதுங்கிற ஒரு எண்ணம் கொண்டு வரும். இப்போ கிடச்சிருக்கக்கூடிய ஒரு சில நட்புகள் பிஸ்னஸ் ரீதியாக நம்ம மூவ் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். ஒரு சில முடிவுகளை வீட்டில் எடுத்து சொல்லி பேசி அது தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பெரிய பிரச்சனையை உட்காந்து பேசினா தீர்ந்துரும்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி உட்காந்து பேசி இந்த காரியத்தை சாதிச்சிருவீங்க. சேல்ஸில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம். ஹோம் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, வீட்டில் உபயோகிக்கக்கூடிய பொருட்கள் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம். எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமான கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ஹோம் அப்ளையன்சஸ் கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி நண்பர்களுக்கு நினச்ச காரியத்தை நடத்தக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. கிரகநிலை இடமாற்றத்துக்கு ரொம்ப வந்ததாக இருக்குது. பிடித்தவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். இது ரைட், இது ராங் அப்படின்னு சொல்லும்போது அந்த ராங்கில் ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஆனால் ரைட்டு தான் கரெக்டு. அது கொஞ்சம் துன்பமாக தான் இருக்கும், கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். ஆனால் அதான் ரைட்டு.
ஸோ இது கொஞ்சம் அந்த மாறுறதுக்கு சில பெரியவங்கக்கிட்ட அட்வைஸ் கேட்டுக்கிறது ரொம்ப நல்லது. டைம் நல்லா இருக்கா இல்லையா, நான் இப்படி யோசிக்கிறேன் இப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத வெளிப்படையாக யார்ட்டையா ஒருத்தர் பேசி அதில் தீர்வு காண்றது ரொம்ப நல்லது. நல்ல நாள் இருக்கும்போது, நல்ல கிரகங்கள் இருக்கும்பொழுது நம்மளை நம்ம திருத்திக்கிறது நல்லது, நம்மளை நம்ம சரி பண்ணிக்கிறது நல்லது. அதுக்குன்னு கெட்டதா சார் நான் அப்படிலாம் இல்லை. சில விஷயங்களில் நம்ம வந்து எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் வந்து பிறர்கிட்ட கேட்டுன்னு எடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏதேனும் உனக்கு அன்னதானம், ஒரு பிரசித்தி பெற்ற கோயில், ஒரு அற்புதமான பூஜை, அற்புதமான தெய்வ வழிபாடு போன்ற விஷயங்கள் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அமையும். சகுனம், நிமித்தம் இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கும். நான் நினச்சா அது நடந்தது, இன்ட்யூஷன் வந்து நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பொருளாதாரத்தை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினத்தில் உண்டு. பொருளாதாரத்தை பெருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அம்மா, சித்தி, அதே மாதிரி மூத்த சகோதரி இவர்களுக்கு நிறையா நல்ல காரியங்கள் எடுத்து செய்வீங்க. கால் சம்பந்தமான பிரச்சனைகள் அப்பப்போ வந்துட்டுருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா யாராவது உங்களுக்கு கௌரவ குறைச்சா பேசினா கோவம் வந்துடும் உங்களுக்கு. யார் என்ன பார்த்து, என்ன நான் ஆமாம் தேவைதான், எனக்கு நான் இவ்வளோ ஹெல்ப் பண்ணி கடைசியில் இதெல்லாம் எனக்கு தேவைதான் அப்படின்ற மாதிரி சில விஷயத்தை கோவிச்சுப்பீங்க. கொஞ்சம் நேரம் இருப்பீங்க, அவங்க வந்து சமாதானமாக பேசணுன்னு மாறிடுவேன். கோவம் சில நிமிஷம்தான் உங்களுக்கு, அது போல் கொஞ்சம் மாறிடும். மற்றவ பார்க்குறதுக்கு புதுசாக பார்க்குறவா ஐயோ என்னடாது அப்படின்னு பயந்துப்பா. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு கொஞ்சம் நேரம் அப்படி வரும், அதுக்கப்புறம் சட்டுன்னு போயிடும். எதார்த்தமாக புரிஞ்சுப்பேன், ஆமாம்ல அப்படின்னு புரிஞ்சுப்பேன். அதில் சாரியும் கேட்க மாட்டேன், அதில் ஓகேன்னு சொல்ல மாட்டேன், அப்படியே அதை மனசில் வச்சுப்பீங்க. தென் யூ வில் ஃபர்கெட் தட், அதை மறந்துடுவீங்க. இந்த மாதிரி இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களே, தனுசு ராசிக்கு நீங்கள் அலைச்சல்கள் இருக்கும், சிறு அலைச்சல்கள் இருக்கும். முடிவெடுப்பில் கையெழுத்து போடுவேன். இந்த கையெழுத்து வந்து ரொம்ப முக்கியமான, இப்போ சொத்தில் கையெழுத்து போடுறோம், இடத்த வந்து கரையம் பண்ணுறோம், விற்கிறோம், வாங்குகிறோம், இதெல்லாம் முக்கியம் இல்லையா? அந்த மாதிரி முக்கியமான கையெழுத்தெல்லாம் இன்றைய தினத்தில் இருக்கும். நம்மளை யாரோ ஒருத்தர் லாக் பண்ணிகிட்டே இருக்காளோ, ஏதோ ஒரு இடத்துல மாட்டிப்போமோ அப்படிங்கிற ஒரு பயம் எப்போவுமே வந்ததுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த உங்களுக்கு அந்த இன்ட்யூஷன் வந்து பலன் சொல்லும், உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வழிகாட்டும். அதனால் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்றைய தினம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம மாற்றிக்கிறதுன்னு ஒன்று சொல்லுவாங்களே, தனியாக உட்காந்து யோசிக்கும் போது இதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணணும், இதெல்லாம் நான் சக்ஸஸ் பண்ணணும், இதெல்லாம் நம்ம வாங்கணும், இந்த வாகனம் வாங்கணும், இந்த வீடு கட்டணும், இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் கட்டணும், இந்த மாதிரி ஒரு தொழில் வருமானத்தை உருவாக்கணும், இந்த மாதிரி ஒரு கனவுகள், அந்த கனவுகளை போடும்பொழுது அவர் அஃபர்மேஷன் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் உங்களுக்கு உங்களை பற்றி மாற்றம் பண்ணுறதுக்குள்ளான டைம் கிடைக்கக்கூடிய நாள். இன்றைய தினத்தில் தனுசு ராசி நண்பர்களுக்கு குழப்பங்கள் இருந்த விஷயத்தில் தலையிடாதீங்க, ஸ்ட்ராங்காக இருக்கிற காரியத்தில் செயல்படுங்க. வாகனத்தை வேகமாக ஓட்டாதீங்க, மற்றவங்ககிட்ட போட்டி போட வேண்டாம். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா பெருமாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி நண்பர்களுக்கு, மகரத்துக்கு இன்றைக்கி செல்வத்தை சேர்ப்பீங்க. அப்பாடா நல்ல விஷயம் சார். எஸ், பண வரவுகளை கொடுக்கும். கடை வச்சுன்னு இருக்கிறவா, மளிகை கடை, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், பாத்திர கடை, அதே சமயத்தில் ஹார்ட்வேர்ஸு, எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான கடை வச்சுன்னு இருக்கிறவா, எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமாக செல்ஃபோன் கடை வச்சுன்னு இருக்கிறவா, இந்த மாதிரி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் ஒரு விஷயத்தில் நல்ல முடிவுகள் கிடைக்கும், மனசில் ஒரு தெளிவு ஏற்படுத்தி கொடுக்கும். இதெல்லாம் இல்லை சார், ஏதோ ஒரு குழப்பம் இருக்குது சார்னா பெஸ்ட்டு உங்கள் ஹாரோஸ்கோப்பை செக் பண்ணிக்கிறது நல்லது. ஒரே ஒரு விஷயம், டக்குன்னு உங்களை யாராவது ஏதோ ஒன்று சொல்லிவிட்டால் கோவிச்சுக்காதீங்க. இந்த தினத்தில் அது ஏற்படும். ஏன்னா அஷ்டமாதிபதியாக சூரிய பகவான் இருக்கார், அவர் வந்து 2ஆம் இடத்துல. யாராவது உங்களை கொஞ்சம் இறக்கி பேசுவா, அட்வைஸ் பண்ணுவா, அதை அப்படியே கொஞ்சம் பொறுத்துக்கிட்டேன்னா போதும், நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். அதில் எங்கேயாவது ஒரு இடத்துல கோவப்பட்டு பேசிட்டேன்னா அவங்க மூலமாக வரக்கூடிய நல்லது வராமல் போயிடும். இது உங்ககிட்ட தான் இருக்குது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு. கும்பராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் பார்த்துட்டேன்னா சாதகமாக இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஹீட் பாடி, அதே சமயத்தில் நான் ரொம்ப கூல் பாடி. நான் வந்து எனக்கு வாதம் இருக்குது, எனக்கு பித்தம் இருக்குது, இந்த மாதிரி இந்த பஞ்சபூதங்களில் ஏதேனும் ஒரு வீக்னஸ் இருந்தால் அந்த ப்ராப்ளம் வரும். எனக்கு சளி அடிக்கடி பிடிக்கும் சார், அந்த ப்ராப்ளம் இன்றைய தினத்தில் இருக்கும். அந்த மாதிரி உடல் ஆரோக்கிய விஷயந்தான், மற்றபடி எதுவுமே பயப்பட வேண்டாம். எனக்கு நடக்குமா, அது நடக்குமா, நடக்காது, இப்படி ஆயிருமா, அப்படி ஆயிருமா, அதெல்லாம் உங்களுக்கு போயிடும். எல்லா காரியமும் வெற்றி பெறுவீங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், நீங்கள் சொன்னது நடக்கும், நீங்கள் பேசுனது நடக்கும்.
ஒரு 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 பெரிய மாற்றம் கிடைக்கும். மன நிம்மதி. நீங்கள் பிலீவ் பண்ணி அதை நடந்தெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஏற்படும். கணவர் மனைவியோடைய ஆரோக்கியம், மனைவி கணவருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. மரம் சம்மந்தமாக, மரம் இலப்பகம், கார்பெண்டிங், அதே மாதிரி இன்டீரியர் டெக்கரேட்டிங், மரம் சம்மந்தமாக காட்டில் தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டுருக்கோம், விவசாயம் பண்ணிட்டுருக்கவங்க, பூமியில் விளையக்கூடிய பொருட்கள் விற்பனை பண்ணிட்டுருக்கவங்க, அதேமாதிரி இந்த ஃபோட்டோகிராஃபி, இந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோகிராஃபியில் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். இன்றைய தினத்தில் எக்ஸிபிஷன், டிராயிங், ஆர்ட்டு போன்ற விஷயங்கள் கைகூடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. மீனராசி நண்பர்களே, மீனராசிக்கு இன்றைக்கி கிரகநிலை எப்படி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் விரயங்கள் இருக்குது. இந்த விரயம் சுப விரயமாக பண்ணிக்கிறது நல்லது. ஒரு சில காரியம் நடக்கும், ஒரு சில காரியம் நடக்காது. யாராவது நம்மக்கிட்ட பெருசாக போய் சொல்கிறா அப்படியான ஆச்சரியப்பட்டு பார்க்காதீங்க. ஏன்னா அவள் சொல்கிறது போய் எதையுமே ஒரு விஷயத்தை ஒரு 10 மடங்காக பெருசாக சொல்லுவாள், அதை ஒரு 100 மடங்கு பெருசாக சொல்லுவாள், அது 10 மடங்கு தான் இருக்கும். உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ ஆனால் அது புதுசாக பார்க்கும்போது திருப்பி அதில் ஏமாறப்படாது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில நேரங்கள் சில விஷயங்கள் நம்ம பொறுத்திருந்து போகிறது நல்லது, புரிஞ்சுக்கிறது நல்லது, இதுவும் கடந்து போகணும்னு நினச்சிக்கிறது நல்லது. அதனால் இன்றைக்கி அவசியம் அனாவசியம் பார்த்து செலவு பண்ணிக்கிறது நல்லது. ஃபேமிலியோடு எங்கேயும் வெளியில் போய்ட்டு வருவேன், மன நிம்மதி வரும். புது விஷயத்தை கண்டுபிடிப்பேன், புது விஷயம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சில காரியங்கள்லாம் 50% நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சில காரியங்களில் கோவப்படுவீங்க, கோவப்படுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. கொஞ்சம் இரிட்டேஷன், கொஞ்சம் அடிப்பட்ட இடத்துலையே படுறது, இதெல்லாம் இருக்கும். சொந்த பந்தங்கள் இவா இதுக்கு என்ன இப்படி பேசினா, இவா ஏன் இப்படி பேசினா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கார்னர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் இந்த தினத்தில் உண்டு. ஸோ இன்றைக்கி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சாம்பார், பொரியல், இப்படி மல்டிப்புளாக எல்லாமே இருக்கும்ல ஒரு பந்தி சாப்பாடில். அந்த மாதிரி இன்றைக்கி எல்லா விஷயமும் சேர்ந்து நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். கிரகநிலைகள் அப்போ பார்த்தா அப்படி இருக்குது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சரஸ்வதி அம்பாள் வழிபாடு, ஞானத்தை அருளும் அற்புத வழிபாடு. 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். வாஸ்து தோஷத்தை, வாஸ்து ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி இன்றைக்கி கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்க போகிறோம். அதாவது வாஸ்து சம்பந்தமான விஷயத்தை நம்ம பார்க்குறது நல்லதா? எஸ், ரொம்ப நல்லது. நான் நிறையா வாழ்க்கையில் அடிப்பட்டவங்களை பார்த்துருக்கேன், நிறையா சக்ஸஸ் ஆனவங்கள பார்த்துருக்கேன். ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த ஒருத்தர், நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஒரே ஒரு சின்ன சொத்து அவருக்கு வருது. அந்த சின்ன சொத்து வருது, அந்த வாஸ்து நான் தான் போய் பார்க்க போகிறேன். அவர் லைஃப்பில் ஒரு பெரிய டெவலப்மெண்ட். அதாவது அவர் கிடைச்ச சொத்தில் வாஸ்து பார்க்கல, வேற ஒரு சொத்து அவர் வாங்கி கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் வேறு சொத்தில் நான் பார்க்க போகிறேன். அவர் ஜாதகத்தை பார்க்குறேன். சில நல்ல டைம் இருந்துட்டுருக்கு. நான் எப்போவுமே வாஸ்து பார்க்குறது ஜோதிடம் கலந்த வாஸ்து தான் பார்ப்பேன். ஏன்னா ஜோதிடம் சார்ந்த வாஸ்துக்கு மிகப்பெரிய பலன்கள் இருக்குது. நம்ம போகக்கூடிய நேரத்தில் கோச்சாரம் எப்படி இருக்குது, கிரகநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் நான் பார்க்குற வழக்கங்கள் உண்டு. அப்போது அந்த வாஸ்து போய் பார்க்குறேன். நான் கேட்டேன், இதை விட வேறு ஏதாவது உங்களுக்கு சொத்து இருக்கா அப்படின்னு கேட்டேன். எஸ், அந்த சொத்து இருக்குது, அங்கே போய் பார்ப்போங்களா, அதுதான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு கிடச்ச சொத்து அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் ரொம்ப சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டோம், அதுதான் ஃபஸ்ட்டு கிடச்ச சொத்து. நான் அந்த இடத்துக்கு போகிறேன். அந்த இடத்துக்கு போகும்போது பிரசன்னம் பார்க்குறேன். அப்படி பிரசன்னம் பார்க்கும்பொழுது ரொம்ப அற்புதமான பிரசன்னம் விழுந்திருந்தது. சுக்கிரன் 2ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலையில் இருந்தது. சுக்கிரன் 2ஆம் இடத்தை பார்க்குறார். அதே சமயத்தில் 11ஆம் இடம் ரொம்ப தெளிவாக அவங்களுக்கு இருக்குது. 2, 11 ரொம்ப தெளிவாக இருக்குது. 10ஆம் இடமும் ரொம்ப அற்புதமான கிரகங்கள்னால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. அப்போது அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அந்த வீடு வந்ததுக்கப்புறம் பெருமை, பேர், புகழ், அந்தஸ்து. இன்றைக்கி 4 கார் வச்சுட்டுருக்கா, ரொம்ப சந்தோஷப்படுறா. நான் சொன்னேன், இந்த இடம்தான் உங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம், இந்த இடம்தான் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம், பெரிய முன்னேற்றம். இந்த இடத்துல நீங்கள் எதையுமே பண்ணாதீங்க, அப்படியே வச்சுருங்க. இந்த இடம் இருக்க உங்களுக்கு செல்வ செழிப்பு பெருகும். எஸ் சார், நாங்கள் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டோம், இந்த இடம் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு பெரிய லக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய பேருக்கு அந்த அதிர்ஷ்டமான ஒரு விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு இந்த ஜோதிட வாஸ்து ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இது நான் பார்த்த இடம் பார்த்திங்கன்னா பெங்களூரில் பார்த்தேன். ரொம்ப அற்புதமாக அவங்களுக்கு ஒரு மன திருப்தி வந்தது. ஸோ வாஸ்து பார்க்க போகும்பொழுது நம்ம ஜோதிடம் கலந்த
ஜோதிடம் கலந்த வாஸ்துவுக்கு அற்புதமான பலன்கள் வந்து இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். அது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. அஸ்ட்ராலஜி கிளாஸ் பற்றி நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது சொல்லியிருந்தேன். எஸ், அஸ்ட்ராலஜி கிளாஸ், பேசிக் அஸ்ட்ராலஜி கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் தான். அதே மாதிரி அது முடிச்சதுக்கப்புறம் பிரசன்ன கிளாஸ். இஃப் யூ வாண்ட் டு ஜாயின், நீங்கள் வந்து 739 739 4829 இதில் தொடர்பு கொள்ளலாம். நன்றி.